ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஹவர் சேனல் உஷா பிளாக்ஸ் தமிழ். இதுக்கு முன்னால் என்னோடய வீடியோ நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா வீடியோ ஃபுல்லு பார்த்துட்டு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணுங்கள். அப்படியே மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்கள். நேற்று ஈவினிங் போல் கொஞ்சம் பாத்திரம்லாம் இருந்துச்சு, அதெல்லாம் கழுவி முடிச்சுட்டு டின்னர் சமைக்கலான்னு இருந்தேன். அதுக்குள்ளே என்னோடய குட்டி வந்து நான் தான் சமைக்குவேன்னு ஒரே ஆட்டம். சரி, அவளுக்கு பிடிச்ச உப்புமா தான் செஞ்சுருந்தேன். எல்லா குட்டீஸ்க்கும் நிறைய பேருக்கு உப்புமா அவ்வளோவா பிடிக்காது. ஆனால் என்னோடய பாப்பாவுக்கு வந்து உப்புமா ரொம்பவே பிடிக்கும். எங்கள் வீட்டில் என்னோடய ஹஸ்பண்டும் சாப்பிட மாட்டார். அவர் எப்போல்லாம் இல்லையோ அந்த டைமில் தான் சமைச்சு நாங்கள் சாப்பிடுவோம். நேற்று நைட்டு அவருக்கு வேலை இருந்துச்சுன்னு போயிட்டு இருந்தார். ஸோ நாங்கள் வந்து உப்புமா செஞ்சு சாப்பிட்டோம். நானும் என்னோடய பெரிய குட்டி, சின்ன குட்டி 3 பேருமே சமைச்சு சாப்பிட்ருந்தோம். அவள் தான் சமைச்சிட்ருந்தா, நான் சொல்லி கொடுத்துக்கிட்டே வீடியோ எடுத்துகிட்டு இருந்தேன். கடாயில் ஃபஸ்ட்டு வந்து ஒரு கப்பு ரவையை வறுத்து எடுத்துக்கிட்டா, கொஞ்சமாக ஆயில் விட்டு அதே கடாயில் 1 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றி கடுகு, ஜீரகம், உளுத்தம் பருப்பு, கடலப்பருப்பு, நறுக்கியிருக்க வெங்காயம், பச்சை மிளகாய், கூடவே வந்து கொத்தமல்லி, தக்காளியும் ஒன்று சேர்த்துக்கிட்டு நல்லா வதக்கிக்கிட்டா. என்னோடய பாப்பாவுக்கு சமைக்கிறது ரொம்பவே இன்ட்ரெஸ்ட்டு. அடிக்கடி சமைக்கிறேன்னு சொல்லி எதனா பண்ணுவா. வீட்டில் சின்ன சின்ன டிஷ்ஷெல்லாம் வந்து கொஞ்சம் ஸ்நாக்ஸ் எல்லாம் கற்றுக்கிட்டு இருக்கா. அதெல்லாம் பண்ணுவா. இதுக்கு முன்னால் மேகி சேட்டுன்னு சொல்லிட்டு நான் ஒரு வீடியோ போட்டிருந்தேன். ஷார்ட்ஸ் வீடியோவில் போட்டிருந்தேன். அந்த சேட் வந்து அவள் தான் சொல்லிக் கொடுத்துருந்தா. அவள் சொல்லிக் கொடுக்குறப்பவே எனக்கு அவ்வளோவா சாட்டிஸ்ஃபேக்ஷனே இல்லை. இது வியூஸ் போகுமா போகாதா அப்படின்னு சொல்லிட்டு. அது போட்ட பார்த்துக்கு எனக்கு 35 சப்ஸ்கிரைபர் வந்திருந்தாங்க. வியூஸ் கூட நல்லா ரீச் இருந்துச்சு. குட்டீஸ் எதுனா சொன்னாக்கா கண்டிப்பாக அதை நம்ம கேட்கணும். அவங்க ஏதோ சொல்கிறாங்கன்னு நெக்லெக்ட் பண்ணக்கூடாதுன்னு நான் அப்போ தான் புரிஞ்சுக்கிட்டேன். 1 கிளாஸு ரவைக்கு வந்து 3 கிளாஸ் அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கிட்டா. தக்காளி, வெங்காயம், பச்சை மிளகாய் எல்லாம் வதங்கி வந்த பார்த்துக்க. உப்பு, காரம் எல்லாம் சரி பார்த்து அது நல்லா கொதிக்கட்டும். அதுக்கப்புறம் தான் ரவை போடணும்னு சொல்ல, அதுக்குள்ளே ஒரு குட்டி டான்ஸே போட்டுட்டு இருந்தா. டான்ஸ் ஆடுனதெல்லாம் போதும். தண்ணி நல்லா கொதிச்சிடுச்சு. ரவைய கொட்டுன்னு சொன்னேன். அதுக்கப்புறமா ரவையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட சொல்லியிருந்தேன். ஒரு 1 மினிட்லேயே வந்து ரவை நல்லா குக் ஆகிடுச்சு. சின்ன ரவைங்கிறதுனால நல்லா குக் ஆகி வெந்து வந்த பார்த்துக்கு ஆஃப் பண்ணி இறக்கிட்டோம். ஸோ அவளுக்கு அப்படி ஒரு சந்தோஷம். இன்றைக்கி நான் சமைச்சிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு. அவங்க அப்பா இருந்திருந்தா இன்னும் ஹாப்பி ஆகிட்டுருக்குவார். அட்லீஸ்ட் ஒரு வாயாவது சாப்பிட வச்சுருக்குவா. அவர் வந்து வேலைக்கு கிளம்புனதுனால அவர் மிஸ் ஆகிட்டாரு. நைட்டு டின்னரு நாங்கள் இப்படி தான் சாப்பிட்டோம். உப்புமா, அது கூட வந்து மத்தியானம் செஞ்சு மீதி இருந்த சாம்பார் இருந்துச்சு. அதையே வந்து கூட வச்சு சாப்பிட்டுட்டோம். சட்னி இருந்து சாப்பிட்ருந்தா இன்னும் நல்லா டேஸ்ட்டாக சூப்பராக இருந்திருக்கும். குட்டீஸ் கூட ரொம்ப ஜாலியாக என்ஜாய் பண்ணி சாப்பிட்ருந்தாங்க. பாய் ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணுங்கள்.